இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேங்கர் அஸ் பாரோவர். பேங்கர் அஸ் பாரோவர்னா என்னன்னா, ஒரு பேங்க்லேருந்து ஒரு அமௌண்ட்ட அதாவது பேங்க் வந்து ஒரு அமௌண்ட்ட வாங்கி, அவங்களோட யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அவங்க கேட்கும்போது வந்து ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணணும்ல. ஸோ அத தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து பேங்க்ல ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க. பேங்க்கும் வந்து அத வாங்கிக்குது. வாங்கி வந்து வச்சுக்குது. அந்த இடத்துல வந்து பேங்கர் வந்து ஒரு டெபாசிட்டரா ஆகுறாங்க. தென் வந்து கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு லெண்டரா ஆகிர்றாங்க. அந்த டெபாசிட் பண்ண மணிய வந்து பேங்க் வந்து அதோட ஓன் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணிக்கும். பேங்கரோட டியூட்டி வந்து என்னன்னா, மறுபடியும் அவங்க கஸ்டமர் வந்து அந்த அமௌண்ட்ட கேட்குறாங்கன்னா, அந்த டேர்ம் படி திரும்ப வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸ்ல சொல்லுவாங்க? ஃப்ளோ விசஸ் ஹில்ஸ் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன பண்ணிக்கணும்னா, பேங்க் வந்து ஒரு பாரோவரா அந்த இடத்துல ஆக்ட் பண்ணி அந்த டெபாசிட்ட வந்து அது வச்சுக்கும். அது வேற ஏதாச்சும் யூஸ்க்காக இந்த அமௌண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கும். பட் நெக்ஸ்ட் வந்து அதே பெர்சன் வந்து அதாவது அந்த கஸ்டமர் வந்து அமௌண்ட் கேட்கும்போது ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. இந்த இடத்துல தான் டெப்டார் அண்ட் கிரெடிட்டார்னு சொல்லி உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாரோவிங் பை பேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா, deposit for customer, borrowing for RBI, interbanking borrowing, issued of bond and debtors அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு டெபாசிட் மூலமா வந்து பாரோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம RBI கிட்ட இருந்து வந்து இல்ல அதர் பேங்க் கிட்ட இருந்துமே வந்து அவங்க பாரோ பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இது அதாவது ஃபினான்ஷியல் நீடுக்காக தான் இது எல்லாமே. இது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 6 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல வந்து இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க.